முதலிலே நாம் கண்களை மூடி வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை படைத்த தேவாதி தேவனை கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமானவரே, தாய் உமக்காவே இந்த நாளை ஆசீர்வதி பரிசு எங்களை சுதமாய் அழைத்து உள்ளவர் ஆண்டவர். நாங்கள் எப்போதும் நிர்மூலமாகாமல் இருக்க வேண்டிய மன்னாவை எங்களுக்கு ஆவியானவர் ஆக நன்றி. நான் சரி இடம் முழுவதும் கோரி ஆக நன்றி. துதிக்கன பெருமையும் கற்பிதாவே. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருக்கு என்னுடைய நன்றியினை காணிக்கையாக்கி ஒரு ஞானிகளை வெட்கப்படுத்த வைத்தியமானவர்களை தேவன் தேர்ந்தெடுத்தாக நன்றி. முதல் பாடலை நம்முடைய சபையை டெடிகேட் தேவன் ஆக்கியதாக சகோதரி நன்றி இயேசுவின் நாமத்தில். வேர்ட்ஸ் ஆர் கிரியேட்டிவ் பவர். நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. அல்லேலூயா. ஜஸ்ட் நீங்க யார்ட்டையும் ஐ பில் நான் ஒன்று 1000 ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ ஆக நான் இந்த வார்த்தை அவன் வாழ்க்கை மாற்ற சாதாரண. ஆனால் அந்த வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி சக்சஸ்ஃபுல். ஆண்டவர் காரியோ கர்த்தரால்வர். அல்லேலூயா. காரியோ கர்த்தரால்வர். வார்த்தை வாழ்க்கையே தேவன் நம் பிள்ளைகளுக்கு நன்மை காணிக்கைய மாசமே தேங்க்ஸ் கொடுத்தல் கிவிங் எல்லாமே கொடுக்கிறது. தேங்க்ஸ் அதான் முழுவதுமே நன்றி. அந்த நன்றியினை நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். blessing and mercy chase you என்று நாம் பார்க்கிறோம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடர வேண்டும் என்று. லாயல் லவ் என்று சொன்னால் அன்மெரிட்டட் ஃபேவர் உனக்கு வர வேண்டும் என்றால் ஆண்டவர் தேங்க்ஸ் செய்யுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தாதி கர்த்தரை அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். தண்ணீரை நிரப்பி பரப்பினரவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். அங்கே எல்லாவற்றின் லோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். சமுத்திரம் இரண்டாக பிரித்தவரை துதி, அவர் என்றும். இன்னைக்கு நமக்கு மாம்ச தேகமுள்ள யாருக்கும் ஆகாரத்தை துதியுங்கள், அவர் கிருபை. அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லாத போடி நன்றி. எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிலேயும் கோட ஆண்டவர் பாதுகாக்க வாசத்துக்கே வாழ்நாள் முழு நன்றி நாம் காணிக்காக. அல்லேலூயா. அன்பு வாழ்க்கையில் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வெளிச்சம். அல்லேலூயா. இந்த மாதம் மட்டும் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவன் வெளிச்சத்தை கொடு. அல்லேலூயா. டாபிக் நைட்டு வர நான் ஆக்சுவலி ஃபாஸ்ட் எனக்கு தெரியும். சடனாக கூப்பிட்டு காலையில் அந்த நோட்டை வச்சு இதுல இருந்து ஆண்டவர்
வார்த்தைகள் மாறாதவை. நீ பேசுன்னு சொல்ல. அல்லேலூயா. உலகத்துல மாறாத ஒரு வார்த்தை. as a lawyer, போன வாரம் பல வழக்குகள் ஆஜராக ஆர்டினன்ஸ், கைட்லைன்ஸ், ஜிஓ, ரூல்ஸ் எல்லாமே அல்லேலூயா. சங்கீதம் 119 வேண்டிய ஆகாரம் வாழ்நாளில் கிடைக்க வேண்டிய பொருள் தேவன். நாம் அழகா சொல்றான், ஹவ் ஐ லவ் யூ பை டே மெடி. அது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், எனக்கு நாள் முழுவதும் தியானம். கீதக்காரன் 119:9 அவன் சொன்ன வார்த்தை. காரணம், தடா சட்டம் இருக்கும், நாளைக்கு கொடா சட்டம் இருக்கும், மாறிடும். ஜல்லிக்கட்டு இன்னைக்கு இருக்கும், தடைன்னு சொல்லி நாளைக்கு ஆண் புணர்ச்சி, ஹோமோசெக்சுவல் சட்டத்தில் தண்டனை எல்லாமே சட்டங்கள் மாறலாம். உலகத்தில் மாறாத ஒரு சட்டம் நம் வேத புஸ்தகம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவன் சொல்றான், ஹவ் ஐ லவ் யூ பை டே மெடி. அது வேதத்திலே நான் எவ்வளவு நாள் முழு தானம். தாவீது அவனுடைய வார்த்தைகளை நான் வெறுத்து அது வேதத்திலே நான் வாழ்க்கை இருக்கிற அறியாம வாய்ப்பு உலகத்திலே சாத்தான் புதைத்து வைத்திருக்கு. நம்ம இருப்போம், அவன் தனிமையில ஒரு அந்த நேரத்தில் ஆண்டவரை பார்க்காம போய், அதுதான் அழகா அவன் சொன்னிடம் அன்னைக்கு போருக்கு போகாம உட்கார்ந்து பார்க்கிறப்ப அவ குளிச்சு பார்த்த உடனே கண்களிலே ஏற்பட்டு அவளை வரவழைத்து ஓடு கணவனை கொண்டு கொண்டு நாம் பார்த்து ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. தேவன் அதனாலதான் வேதத்தில் 19 வார்த்தைகள் அவன் சொல்லியிருக்கிறான். ஆசீர்வாதங்கள் தேவன் வேத படிப்பது ஆர்டினன்ஸ், கைட்லைன்ஸ், ரூல், ஜிஓ எப்படி தேவன் நம்ம அமெரிக்காவினுடைய யூஎன் ஆண்ட்ரூ யங் என்ற மிகப்பெரிய செக்ரட்டரி 60,000 பேர் இருக்கக்கூடிய அவரை பேச அழைக்கிறார். அவர்கிட்ட போய், மாணவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை? அவர் சொல்றாரு, $5 வாங்கி வேத புத்தகம் வாங்கினா 1 மணி நேரத்திற்கு $10 மனவியாதி டாக்டரிடம். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வேத புத்தகம் பேசும். இந்த வேத புத்தகம் நாம் கீழே விழாவிடாமல் பாதுகாக்கும். நாம் நடக்கும் பொழுது தடாமல் நம்மை தடுத்து பாதுகாக்கக்கூடிய அரணாக தேவன் வேத புத்தகம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும். வானமும் என் வார்த்தைகள் மனுஷன் அப்பத்தில்
நான் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் பிற கர்த்தருடைய வேதம் குறைவற்ற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. மாறியும் வானத்தில் இறங்கி மேலே செல்லாமல் முளை கிளம்பி விதையும் ஆகாரத்தையும் வழங்குகிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பும். God's word cannot be. வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல சட்டங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டு என்ற சட்டம் 2000 அரசாங்கம். ஆனா இந்த மாறலாம். உலகத்தில் மாறாத ஒரு சட்டம் ஆகிய வேத புஸ்தகம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நாம் எப்பதைத்தான் தேவன் தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் காலங்களிலே அந்த வார்த்தைகள் வைத்து வேதத்தை தியானித்து பாடல்களாக ஏற்ற இன்னைக்கும் அவன் தலைமையிலே பல பயிற்சினாலும் அவனுடைய பயிற்சியினால் எல்லா போர் அவனுடைய மிக பங்களிப்பு அவன்கிட்ட. ஆனால் அதைவிட அவன் வேத நியாயப்புறமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பான். அல்லேலூயா. இந்த வார்த்தை அவன் கற்றுக்கொள். அல்லேலூயா. அதனாலதான் அவன் ஆண்டவர் ஆனான் தேசம் அழைத்து ஆண்டவர் சேர்த்துறான்னு சொன்னா அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து தியானித்து கீழ்ப்படி கட்டளைகளுக்கு, அதனுடைய நியாய பிரமாணங்களுக்கு, அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய சாட்சிகள் தியானித்து தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாபெரும் வெற்றியை. அல்லேலூயா. இதான் கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஐஸ்வர்யத்தை கூட்டும். Fear of the Lord is the of wisdom. ஆண்டவர் இந்த ஞானம் மனிதன் வெற்றி இருக்குன்னு அவன் எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டு வேத புத்தகத்தை படிக்கிறானோ அதிலே அவனுடைய வெற்றி காத்துக்கொண்டு, எந்த நேரத்தில் அந்நிய பாஷை அவன் செய்து கொண்டிருக்கானோ வெற்றியை யாராலும் தடு. எவ்வளவு பெரிய சரி, அன்னைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவி வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினி பாலைகளுக்கு, ராஜாவின் கைகளுக்கு நம்மை நீக்கலாக்கி விடுவிக்கிறவராயிருக்கிறார். 7:8 வசனம் படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நீயும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதவர். வார்த்தைகளை ஜோஸ்வா வாழ்க்கையில கடைசி தேவன் செய்தார். அல்லேலூயா. இதை தேவன் நம்மிடம் எதிர்ப்பார். இன்னைக்கு நியாயபுரமான புஸ்தகத்தை வாயை விட்டே அகராமல், எப்படி மாடு எப்படி அசப்போம் அந்த உணவை உள்ள போய் வாய்க்குள்ள வச்சு அசப்போ, அதை இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் படிக்கிறது
அதை ஏற்றி அல்லேலூயா. அது அப்பியாசம் என் பலனாகிய கர்த்தாவே நான் உன்னில் அன்பு. காலையில சோகம் இருக்கும், நமக்கு காலையில வேதனை இருக்கும், பாடுகள் இருக்கும். அங்க அந்த இடத்துல கம்ப்ளீட் இன்னைக்கு நெகட்டிவ் ஆண்டவர் பாட்ட பாடப்பி ஆண்டவர் doors are open, problems are turn around. பார்க்க பாடுகளை மட்டும் சோகத்தின் வாசிக்க தான் உங்களுக்கு ஓப்பன் டோர்ல தேவன் எல்லாருக்கும் மணி சாதாரண மனித எல்லாருக்கும் பிரச்சனையே இல்லை, ப்ராப்ளமே இல்லைன்னு வேர்ல்டில் யாரும் சொல்ல கவலைகளை அழிப்பதும் சாத்தானுடைய சொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றிற்கு வரான். தேவன் அவர் வார்த்தைகளை சங்கீதத்தால் பாட வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை அசை தானி ஏற்றி அதை மகிழ்ச்சியாக அப்பியாசப்படுத்துகிறானோ ஆண்டவர் பிரச்சனை ஆண்டவர் பாரத்தை வைத்துவிடும், அவர் உன்னை ஆதரிப்பாரு, நீதிமான ஒருபோதும் அல்லாது. இது 55 5 நான் உன்னை விசாரிக்கிறவன் கவலைகளை எல்லாம் கவலையா போல் எல்லா கவலையும் என் மேல வை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தெரியுமா, அடுத்த நாள் என்ன சொல்ல முடியாது. ரோட்டில் போய் வர்றோம்னா ஆண்டவர் எதுட்டாலே ஆண்டவருக்கு நன்றி நாம் நேர்மறையாக நடக்க கர்த்தருடைய வேதம் குறைவற்ற ஆத்துமாவை உயிர் கால்களுக்கு பாதைகளுக்கு இருக்கிறது, வார்த்தைகள் பாதுகாக்கக்கூடாது. அதனாலதான் அவன் சொல்றான், பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளிலே நான் பிரியப்படுகிறேன். இதுல 120 சொல்லுகிறான். 59 ஒன்று சொல்றான், இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். இது 119 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சமாதானம் இருக்கு. பேர் அனுபவிக்கிறாங்கிறது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிட்டேன். பெரிய இடிய மழையே பெஞ்சாலும் சரி, இடியே விடிஞ்சாலும் சரி, வார்த்தை எவ்வளவு பெரிய வழக்கை கண்டு பயப்படுறது, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கண்டு God's word அது பாதுகாக்கும், குணப்படுத்தும், வழி செய்யும். நம்பலைன்னு சொன்னா ஆண்டவர் நம்ம ரோமர் 10:17 ஆண்டவர் தெளிவாக சொல்லி, ரோமர் 10:17 கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி ஆண்டவர் இதை நம்ம கொடுத்தது. இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தேவன் தருகிறார். வேத புஸ்தகம் தியானிக்கிறப்ப எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய பாதையை கண்ணுக்கு எதிரி இருக்கான், தெரியாத எதிரி. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கூடயே இருக்கக்கூடிய, கண்ணுக்கு தெரியாத எதிரி சத்துரு. அதான் நமக்கு இருக்கு சாத்தான். ரெண்டையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வேணும்னு சொன்னா சங்கீதம் 119 99வது வசனத்தை படிக்கும்படி நான் அனுபவம். உம்முடைய சாட்சி 98
நீர் உம்முடைய கற்பனைகளைக் கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய அசைவில்லாமல் கீழே விழும். அவருடைய பார்வை 4 மணி நேரம் நம் எந்த நிலையாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ஹோல் ஹார்ட்டடா பார்த்தோம். உங்களை நேயுங்கள் என்று சத்துரு நேய்க்கிறது ஆற்றலை நம்ம நினைச்சு விட்டால் இவைகளுக்காக அவரே யுத்தம். நாட்டு படைகள் ரொம்ப டெக்னிக் என்ன செஞ்சான், அங்க இருக்க மக்களை வர சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் நன்மையை சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவனே, யாக்கோப்பின் ஈசாக்கின் தேவனே மட்டும் எனக்கு இனியும் எனக்கு உதவி. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சான், ஓவாசம் இன்னைக்கு எல்லாரும் இருங்க. அது ஓவாசம் இருந்து 3வது மிகப்பெரிய 2 நாளாகும். அதுல அவன் செஞ்ச டெக்னிக் என்னன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 நாளாகமும் 20:21. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு என்னால தெரியவே இல்லை. என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு. அல்லேலூயா. பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியது, ஓ அவன் வந்துட்டானே, ஓ இது நடக்க போதே, ஐயோ நான் அந்த ஆர்டியில் நான் ஃபேஸ் பண்ண போகிறேனே, ஐயோ இந்த கோர்ட்டில் போய் நான் நிற்க போகிறேனே, ஐயோ கடன்காரன் வரப்போகிறானே, ஐயோ எனக்கு இந்த டாக்டர்கிட்ட போக போகிறோமே, ஐயோ இந்த வக்கீல்கிட்ட போக போகிறோமே. நோ, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு. என் கண்கள் உம்மையே நோக்கி எனக்கு பலன் இல்லை. டோட்டல் சரண்டர். காட் வாண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் மமதையில் எனக்கு சத்து இருக்குன்னு நம்ம லேசர் நினைச்சாலே அவுட். டோட்டல் சரண்டர். என் கண்கள் உம்மையே. டோட்டல் சரண்டர் ஆன உடனே ஆண்டவர் செஞ்சு அங்க நீ எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துக்கு வரணும், கம்ப்ளீட் வர்றப்ப பாடகர் நிப்பாட்டின மாதிரியே கர்த்தர் நல்லவர், அவர் தான் ஒரு தேவன். நம் வாழ்க்கையே ரேகாவாக நம் தேவன் நம் மேட்டிற்கு அழைத்து சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம் பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் அதை பற்றி கவலையே படாம இருக்கணும். 2 வகையான சத்துரு கவலையே பட வேண்டாம் சொன்னார். வேதத்தை, கற்பனைகள், ஆர்டினன்ஸ், அவருடைய கமாண்ட்மெண்ட், ஆர்டினன்ஸ், கமாண்ட்மெண்ட், ப்ரெசப்ட்ஸ், எங்கள் சட்ட வார்த்தைகள் டெய்லி பிரதர் தெரியும். அவர் மாஸ்டர் அவருக்கு இப்போ இதுதான் ஆர்டினன்ஸ், ப்ரெசப்ட், கமாண்ட்மெண்ட், வரக்கூடிய ரூல்ஸ் வாங்க இல்லையா, இது எல்லாமே இதுதான் இந்த கம்ப்ளீட். அவருடைய கற்பனைகளை அவன் கை கொண்டிருக்கிறப்ப நம்ம யாரெல்லாம் அந்த கற்பனை கை கொள்றோம், கத்திருக்கே கவலை அவர் பார்த்துக்கிறார். டோட்டலா ஆண்டவர் எடுத்து ஆங்கை
முதல் வெற்றி சத்துருக்களை ஜெயிக்க தேவன். அல்லேலூயா. இரண்டாவது, நமக்கு காட்டிலும் ஞானத்தை ஆண்டவர். அல்லேலூயா. பாஸ்டர் நேரங்கள்ல ஆண்டவர் அவர் சொன்ன டாக்டர் தான் சுத்தமா பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல ஆண்டவர் நாம் தெரிந்து ராஜ்யத்தை எல்லாம் கொடுக்கும். கேட்பாங்க, டெய்லியா இருக்கு எல்லா கல்லூரி எல்லா இதுகள் தான் என்னுடைய வெற்றியினுடைய முதலாவது. நாளைக்கு மதியம் கிளாஸ் எடுக்க வாரத்தில் முடியும். ஆனால் ஆளும் காலையில் நீல் டவுன் போட்டேன். ஆண்டவர் வானத்தை நோக்கி 5 தியானிப்பேன். நீதிமொழிகள் படி ஆண்டவரோட கனெக்ட் பண்றது, நீதிமொழி டீல் பண்றது வாழ்க்கையில் தேவன் அதனால் என்னுடைய காரியங்கள் அற்புதமாக வழி நடக்கும். அவர் வாழ்க்கை வழக்கு என்னிடம் வந்து நீதிமன்றம் நியமித்திரு வழக்கு எல்லாருக்கும் தெரியும். சாலமன் அம்மாவுக்கு பண்ணுவாங்க. ஏன் சாலமன் வாழை எடுத்துட்டு பாதி வெட்டு, ஆளுக்கு பாதி கொடு, பாதி வெட்டு வேண்டான்னு சொல்லி தேடி வர்றேன். யார்கிட்ட நடந்த வழக்கு யாருக்கு சாலமன் கான் அறிகிறது. மாட்டை கொடுக்க அல்லது பலத்த மாட்டை கொடுக்க. நிற்கிறாங்க பயாலாஜிக்கல் அம்மா. நான் எப்படி டாக்டர் ஐ நீட் காட் ஐ அப்படிங்கிறது நீல் டவுன். அப்பா அம்மா பாதமா இருக்கும். மதரா எடுத்து வளர்த்த தாய், அந்த அம்மா வளர்க்கக்கூடிய தாய் அப்படின்னு பயம் ஆயிட்டு
அதுல பார்க்குற அந்த பெத்த அப்பா வந்து அந்த அம்மா 5 அப்பா அதை பத்தி விட்ட பழத்தை ஹேண்டோட பதிஞ்சு ஒரு நபரிடம் அந்த குழந்தையை தேவன் ஞானம் இவர்களை மதிக்காதவர் எல்லாருமே அழிஞ்சிருக்கு. வேத புஸ்தகம் அழகா சொல்லும். தேவையாம் பேசிக்க அவன் வந்து சாலமோனுடைய பையன் ஆலோசனையை வாழ்க்கையில் காரணத்துக்காக அவங்க வேர்ல்டில் அதான் நடந்தது. ஆண்டவர் விரும்புவதெல்லாம் அங்கே இருக்க ஞானத்தை அறிவை நான் உனக்கு தருகிறேன், நீ என்னுடைய சாட்சிகள் தானமாக இருந்தால் எனக்கு போதித்தவரெல்லாம் நீ வர முடியும் என்பதை தேவன் செய். ஆசிரியர் காட்டிலும் நாம் சொல் ஞானத்தை பார்த்தீங்கன்னா இயேசுக்கு அவங்க அப்பா அம்மா அப்ப அவங்க மதர் 2 இடத்துல ஆலயத்தில் ஆரியர்களே அறிவா நாம் லூக்காவிலே 40-49 படிக்கும்படி. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ என் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதில்லையா என்று அறியீர்களா என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த விசேஷித்த ஞானத்தை நம் பிள்ளைகளுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். நம்ம யார் கேட்டாலும் சரி, நம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானத்தை தேவன் தருவதற்கு ஒன்லி ஒன் கண்டிஷன். அதை நாம் அவருடைய சாட்சிகளில் எல்லாம் தியானமாக இருந்தால் எனக்கு போதித்தவர்களிலெல்லாம் அறிவுள்ளவனாக இருக்க தேவன் சங்கீதம் 119 சொல்கிறார். 100வது வசனத்திலே, நாம் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன்.
இன்னைக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள். ஒன்று, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வியூகம், சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய. இரண்டாவது, முதியோர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானம். மூன்றாவது, ஆண்டவர் நம்முடைய ஆசிரியர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானம். இந்த மூன்றையும் தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்தில் அதாவது கம்பேரிசனே பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த வார்த்தையே கிரைஸ்ட். இன்னைக்கு மற்ற எதுவும் கிடையாது. ஜீசஸ் தான் அந்த வார்த்தை. அதுதான் சோர்ஸ், அதுதான் நம்ம எனர்ஜி, அதுதான் நம்மளுடைய வழிகாட்டி, அதுதான் நம் திசை காட்டும் கருவி. அப்படி இருக்கிறப்ப அதனால தான் அவன் அழகாக சொல்கிறான். சங்கீதம் 119, 103 அவன் சொல்லக்கூடிய வசனத்தை படிப்போம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்கள் அவைகளும் தேனிலும் மதுரமாயிருக்கும். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அனஸ்தீசியாவை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் எட்வர்ட். ஜேம்ஸ் எட்வர்ட்டு அவர் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. பிபிசியிலேருந்து எல்லா சேனல்ஸ், பிரைம் சேனல்ஸுமே இங்கிலாண்டில் அவருக்காக வச்சு நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பாங்க. இப்போ அவர் உடனே சொன்னார், நான் ஒரு பாவி, என் பாவத்தை போக்க வல்ல இயேசுவின் இரத்தம் விலையேற பெற்றது என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த விட உலகத்தில் பெரிய ஒரு கண்டுபிடிப்பு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நாம் நினைக்கிறோம், இன்றைக்கி தேன் பிரமிடுகளில் 5000 வருடங்கள் 4000 வருடங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடி கெடாமல் அப்படியே இருக்குது. அப்படியே அந்த உடம்பை கொண்டு வராங்கன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் ஹனி. அந்த தேன் பைபிளில் மட்டும் 54 முறை சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் மட்டும் 54 இடங்களிலே தேனை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நியூசிலாந்தில் மணுக்கான ஒரு ஹனி இருக்குது. அது 100 கிராம்ஸ் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா வரை சேல்ஸுக்கு இருக்குது. இந்த தேன் மிகப்பெரிய சர்வரோக நிவாரணமாக இருந்தாலும் தேன் முக்கியம் இல்லைப்பா. அதை காட்டிலும் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் விரும்பி. உலகத்தில் எதையுமே அவர் பக்கத்தில், அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் நம்ம நெருங்கவே முடியாது. எவ்வளவு டாப் மோஸ்ட்டாக இருக்கலாம், காப்பாற்றக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் அதில் டீமெரிட்ஸ் எத்தனையோ இருக்குது. எவ்வளோ. அதனால தான் தேன் அதிகமாக உண்ணாலும் உனக்கு ஆபத்துன்னு சொல்லி வேதத்தில் நீதிமொழிகளில் இருக்குது. நம்ம தேன் நல்லது தான், ஆனால் வித் லிமிட். பட் வார்த்தைக்கு நோ லிமிட். அல்லேலூயா. நீ வார்த்தைக்கு நீ எவ்வளவு அதிகமாக படிக்கிறியோ அவ்வளவு நீ ஞானவானா மாற முடியும். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறியோ அவ்வளவு நீ உன்னுடைய ஆண்டவர் உன்னுடைய உயர்வை கொடுப்பார். அந்த வார்த்தையின்படி நீ ஒவ்வொரு நாளும் தியானம் செஞ்சுட்டு கற்பனையோடு இருக்கிறப்ப பல ரேமா வார்த்தைகளை தேவன் கொடுப்பார். பல பாடல்களை, தாளந்துகளை தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அது ஒவ்வொரு காலத்திலும் சரி. இந்த வார்த்தைகளை நேசித்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய தலை சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார். நம்ம உலகத்திலேயே ஜெயிக்க முடியாத நாடாக இருந்தது இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்து விக்டோரியா மகாராணி அந்த அம்மாட்ட இந்தியாவுக்கு வர்றப்ப ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்ஸ் அவன் போய், நீங்கள் உங்கள் நாடு குட்டி நாடு, சூரியனே அஸ்தமிக்க முடியாத அளவுக்கு உங்கள் நாடு ஜெயிச்சிட்ருக்குன்னா வாட் இஸ் த சீக்ரெட்? அந்த அம்மா கூலாக சொல்லுவோம், அந்த விக்டோரியா. ஏன்னா அது கொஞ்சம் வயசுலேயே ராணி ஆனது. அவங்க அந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார் விக்டோரியாவுக்கு. அந்த அம்மா சொல்லுவோம், நாங்கள் குட்டி நாடு தான், ஆனால் நாங்கள் வச்சுருக்கிற இந்த வேத புஸ்தகம் விலையேற பெற்றது, பெரியது. ஆகவே தான் எங்களுடைய வெற்றியே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆல் மிஷினரிஸ், உலகத்தில் பல சிறந்த மிஷினரிஸ் எல்லாம் தேவன் அங்கே இருந்து கொண்டு வந்தார். இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்காங்க, வேதனையாக இருக்குது. இன்றைக்கி தேவாலயங்கள் அந்த இடத்துல வாராக மாறிட்டுருக்கு பல இடங்களில். ஆண்டவர் விரும்பக்கூடியது இன்றைக்கி இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தை பஞ்சம் வந்துருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி 15:16 ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எரேமியா 15:16.
வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. இன்றைக்கி ஹார்ட் பேஷண்ட் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பேர் அவங்க வேதனையில் இருப்பாங்க. புரோக்கன் ஹார்ட், உடைந்த உள்ளங்கள் இன்றைக்கி எத்தனையோ இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை அந்த உடைந்த உள்ளத்தை மாற்றக்கூடியது. ஹார்ட் டிசீஸை போக்கணும்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய வல்லமையாக இருக்கிறது. எத்தனையோ நோய்கள் க்யூர் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் யோபு அவ்வளவு சோகங்களுக்கு மத்தியில் ஒரு வசனம் சொல்லுவான். யோபு 23:12 அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். இன்னைக்கு உணவு இல்லாமல் வாழ்கிறத விட தண்ணி இல்லாமல் வாழ்கிறதும் எவ்வளவோ கஷ்டங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை காட்டிலும் எனக்கு மிக முக்கியமானதுன்னு சொல்லி அந்த யோபு இருந்தனால தான் டபுள் ஃபோல்டு பிளஸிங்கை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு சாட்சியை நான் இந்த இடத்திலே பகிர விரும்புகிறேன். ஒரு சின்ன பையன், அந்த பையன் பேர் மனோராஜ். அவங்க உறவினர் வீடு தென்காசி பக்கத்தில் இருக்குது. அவனுடைய ஆசை இந்து ஐடல் ஒர்ஷிப்பை, அந்த சிலை வழிபாடை நல்ல இங்கிலீஷ்லேயே பாடணும், ஜெபிக்கணுங்கிறது அவனுடைய ஆசை. சின்ன வயசில் அவனுக்கு ஒரு ஆசை. அவன் உறவினர் வீட்டுக்கு போகப்ப ஒரு ஆங்கில வேத புஸ்தகம் கீழே கிடக்குது. அதை எடுத்து மத்தேயு ஜெபம் 6 எடுத்து பரமண்டலத்தின் ஜெபத்தை எடுத்து டெய்லி இந்து கடவுளை சுற்றி சுற்றி சொல்லிகிட்டே வருவான். அப்போ ஸ்கூலில் அவன் படிச்சுட்ருக்கிறப்ப ஒரு வேத புஸ்தகத்தை கொடுக்கிறார்கள். நியூ டெஸ்டமெண்ட் கிடியன்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து. அதை வாங்குகிறான் அந்த பையன். வாங்கி அவன் எடுத்து படிக்கிறப்ப சங்கீதம் 115 அவன் கண்களிலே படுகிறது. அங்கே பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். அவர்களுடையதோ விக்கிரங்களும் சிலை வழிபாடும் கை வேலைப்பாடுமாய் இருக்கிறது. அது கண்ணிருந்தும் பார்க்காது, வாயிருந்தும் பேசாது, காலிருந்தும் நடக்காது, அவர்களை செய்தவர்களைப் போலவே அப்படியே இருக்கும். இதை படித்த உடனே அவன் யார் உண்மையான கடவுள்ங்கிறத அவனுக்கு கண்களிலே ஆண்டவர் உணர்த்திகிறார். மனோராஜ் போய் இம்மிடியட்டாக சபைக்கு போகிறான். சபைக்கு ரெகுலராக போனதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு கோயம்புத்தூரில் பைபிள் கல்லூரியிலே போய் படிக்கிறார். இன்னைக்கு 4000 பேர் கொண்ட ஒரு சபைக்கு ஆண்டவர் ஒரு போதகராக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. யாரை வேண்டுமானாலும், அதாவது இவனுக்கு அறிவு இருக்கா, இவனுக்கு பலமே இல்லையா, இவனை அப்படின்னு இருக்கிற ஆளை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். அந்த கேட்டகரி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை ரொம்ப முட்டாள், அறிவு இல்லாதவன், உன்னை நான் ரொம்ப பிடிக்குது, உன்னை அறிவுள்ளவனாக நான் மாற்றுறேன். மற்றொரு எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு டெல். ரியல்லி நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பையன், அவங்க அப்பா மிலிட்ரியில் லெப்டினன்ட் கர்னல். அவர் டெல்லியில் இவன் படிச்சுட்டு இருக்கிறப்ப, அவன் பேர் ரவி. அவங்க அப்பா மார்க் இவன் ரொம்ப கம்மியானவனே ரொம்ப ஏகப்பட்டமாக அவனை பஞ்சிருவார், ஸ்கோல்டட். அதுக்கு பிறகு இவன் என்ன செய்கிறான், நேராக ஸ்கூலில் போய் அங்கே ஆசிடை எடுத்து குடிச்சிட்றான். அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் அவனை தூக்கிட்டு போய் லிவிங்டன் ஹாஸ்பிட்டலில் டெல்லியிலே சேர்க்கிறார்கள். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அவனுக்கு இந்த வேத புஸ்தகம் கிடைக்கிறது. இந்த வேத புஸ்தகம் கிடைக்கிறப்ப
அவன் யோவான் அவன் கண்களிலே படுகிறது. படிச்சுட்டு இருக்கிறப்பே, நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். இந்த வார்த்தை அவனுடைய தற்கொலை ஆவியை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். இல்லை எடுத்து படிக்கிறான். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் வேண்டிக் கொள்ளும் பொழுது சம்பூர்ணமாயும் கடிந்து கொள்ளாமலும் தரக்கூடிய தேவன் இவர் என்பதை படிக்கிறான். நல்ல வார்த்தைகள் உள்ள படிக்க 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 ஆண்டவர் இந்த வார்த்தைகள் அவன் ரெகுலராக படித்து பார்க்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சுக்கு போகிறான். அங்கே ரெகுலராக கொஞ்ச நாளில் ஒரு மிகப்பெரிய ஸ்காலராக ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். அவன்தான் ரவி சக்காரியா என்ற அந்த இளைஞன். அவனுடைய கால் சீட் எப்போ தெரியுமா கிடைச்சு? இப்போ இறந்துட்டார், இல்லை அவர் உயிரோடு இல்லை. அவரை மீட்டிங்க்கு கூப்பிடணும்னா 3 வருஷம் வெயிட் பண்ணணும். 3 வருஷம் வெயிட் பண்ணால் தான் அந்த முட்டாளை கூப்பிட்ற மாதிரி தேவன் வச்சுருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பைபிள் ஸ்காலராக வேர்ல்டில் அவங்க அப்பா உதவாக்கிற ஒன்றுக்கு லாயக்கில்லை ஓடிரு அப்படின்னு தள்ளினவனை ஆண்டவர் அவர் கரம் அந்த வார்த்தை அதற்கு எப்பெல்லாம் அவர் கீழ்ப்படிஞ்சாரோ அவருக்கு வெற்றி தான். சில காலங்களில் ஒரு சில மாற்றங்கள் மனிதன் எல்லா நேரத்துலையும் ஒழுங்காக இருந்துட்டானா தான் பெரிய வெற்றி. தடம் புரளாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் வெற்றியை நிச்சயமாக கொடுப்பார். அதனால தான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கி. இன்னைக்கு பாடலில் ரொம்ப அந்த பாடல் வரிகள் நினைக்கிறேன் 24 hours 24 hours யார் ஒருத்தன் இதயத்தில் ஆண்டவரை நேசிக்கிறானோ முடியுமா? முடியும். இட்ஸ் பாசிபிள். ஹவு என்ஜாய் பண்ணியே இருக்கலாம். பயமே வேண்டாம். ஐயோ படிக்கலைன்னா ஆண்டவர் நம்மளை கண்ணை குத்திடுவார். நோ, தேவையில்லை. என்ஜாய் பண்ணணும், அதை ரசிக்கணும், பாட்டாக மாறணும். நம்ம போகக்கூடிய இடத்துல அந்த வேர்டை சொல்லணும், பையில் எப்பயுமே வச்சுருக்கணும். நான் எந்த பெரிய வழக்கு நடத்தினாலும் காலையில் எந்திரிச்சு அந்த கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டுக்கு முன்னாடி கோர்ட்லேயே அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து நம்ம லூக்கா 15:21 எடுப்போம். 20 நம்ம அது ஒரு சில வசனங்களை நாங்கள் இன்கார்பரேட் பண்ணிடுவோம். அதை படித்து கொண்டு தான் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போவோம், ஆர்கியூமெண்ட்டுக்கே உள்ளே போவோம். ஆண்டவர் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அதை டேன் அரவுண்ட். நம்ம ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே நீதிமன்றம் என்னை நியமித்திருந்தார். அந்த வழக்கில் 7 பேர் சமீபத்தில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். வந்தாங்க. 37 வருஷம் அவன் ஜெயிலில் இருந்தான். 37 years. அப்போ அந்த நீதிமன்றத்தில் அவன்கிட்ட வரப்போ எனக்கு அங்கேருந்தே அவன் ஃபோன் பண்ணுவான். ரொம்ப அவனுடைய டிராஃப்டிங்கை கண்டு நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவன் எழுதின டிராஃப்டிங்கை அப்படியே அங்கே தாக்கல் செய்தோம். 3 சட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். கான்ஸ்டியூஷன் புக்கு. ஜெயிலில் இருந்தே 37 வருஷம் கொஞ்சம் வயசில் போனவன் வெளியே வந்து அவருக்கு அந்த ஆண்டவர் கிருபையால் வெளியே வந்ததுக்கு பிறகு நேராக அங்கே வந்து என்னை வந்து பார்க்க வந்தார் மிஸ்டர் ரவிச்சந்திரன். நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க கேட்டேன். நான் எங்கள் அம்மாவை போய் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வேண்டிய பணிவிடை செய்யணும், விவசாயம் பண்ணணும், 3வது பல லைப்ரரி ஓப்பன் பண்ணணும், நூல்கள் எழுதணும். இதான் என்னுடைய ஆசை. எனக்கு ஒரு வேத புஸ்தகம் கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். சாதாரண ரவியாக இருந்தவனை ரவி சக்காரியாவாக மாற்ற வேண்டும் என்றால் அதை தியானிக்க வேண்டும். ஒரு சாதாரண மனோராஜாக இருந்தவனை ஒரு பைபிளுடைய போதகராக 4000 பேர் கொண்ட ஒரு சபையை நிறுவக்கூடிய அளவிலே விசேஷித்த தாளந்துகளை தர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது யோசேபாத்தை போல நமக்கு மாபெரும் வெற்றியை, எதிரிகள் வரும் பொழுது சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். சாலமோனை காட்டிலும் நமக்கு அறிவை கொடுக்கிறார். ஆண்டவருடைய எல்லா காரியங்களிலும் கிருபை இருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்க தேசத்திலே டாலரில் இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, இன் காட் வி ட்ரஸ்ட். எல்லா டாலர்லேயும் அந்த வார்த்தைகள் இருக்கும். ஏன்? ஆண்டவர் மேலே நான் கர்த்தரை நம்பி இருக்கேன். இன்றைக்கி அங்கே பல அயோக்கியத்தனம் நடக்குது நமக்கு தெரியும். யூஎஸில் இன்றைக்கி எத்தனை போர்கள் இன்றைக்கி உலகத்தில் நடந்துட்டுருக்குங்கிற வேதனைகள் நான் பார்த்து கொண்டு இருந்தாலும் அதை விதைத்தவர்கள்
அதை நேசித்தவர்கள் வேத புத்தகத்தை மையமாய் வைத்து அந்த நாட்டை உருவாக்கியதனால் இன்றும் ஆண்டவருடைய கண் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் இதிலே அந்த 101 104 வசனம், 119 101 104 வசனங்கள் படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். அல்லேலூயா. நாம் சிம்சோன் பெரிய நசரனாக இருக்கக்கூடியவன், அவன் சிங்கத்தில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன தேனை சாப்பிட்டதுனால அவனுக்கு பெரிய ஆபத்து வந்துச்சு. ஆனால் எப்பயும் கெடாத ஒன்று இருக்குன்னு சொன்னால், காட்ஸ் வேர்ட் இஸ் பியூர் நாட் டிஃபைல் என்பதை நாம் எப்பொழுதும் இருதயத்திலே வைக்க வேண்டும். இந்த வார்த்தை ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் பொய்யாகாது. காரணம் ஒன்றே ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன். இன்னைக்கு இங்கிலீஷ் வொக்காபுலரியில் 6 லட்சம் வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த வேத புஸ்தகத்திலே 4000 வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த 4000 வார்த்தைகள் 6 லட்சம் வார்த்தைகளை ஜெயிக்கிறது என்று சொன்னால் வேதம் உயர் உள்ளது, வெற்றி உள்ளது, சத்துருக்களை ஜெயிக்கும், முதியோர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானத்தை தரும், சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை காட்டிலும் அறிவுள்ளவனாக மாற்றும். நாமும் அந்த வேதத்தை நேசிப்போம்.